புதிய புதிய பொம்மைகள், பெரிய பெரிய சுவாரஸ்யங்கள். வெல்கம் டு கேயான் டாய்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான, கிட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விளையாடுற மாதிரி ஒரு மினியேச்சர் டாய்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜொப்பு ஜாமான்னு சொல்லுவோம், அது அலுமினியத்தில் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து நம்ம ரியலாகவே குக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்தளவுக்கு நம்ம ரியலிஸ்டிக்காக விளையாடுவோம். அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகி மினியேச்சர் டாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுவும் வந்து ஜொப்பு ஜாமா தான், ஆனால் நம்ம ஜஸ்ட்டு நேம் மட்டும் மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அது பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் இருக்கும், இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்குது, அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ப்ளே பண்ணுற மாதிரி கிட்ஸ்க்கான மினியேச்சர் டாய்ஸ் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நிறைய குட்டி 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 டாய்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நம்மளே வச்சு விளையாடலாம். பெரியவங்களுக்கே வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி பக்கெட்டில் வந்து டாய்ஸ்லாம் இருந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அழகாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக 3 பாபி டால் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அழகாக ஹேர்லாம் வச்சு, ஐஸ்க்கு அழகாக மஸ்காரா எல்லாம் விட்டு, லிப்ஸ்க்கு வந்து லிப்ஸ்டிக்லாம் போட்டு எவ்வளோ சூப்பராக, ஷூஸ்லாம் போட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 3 க்யூட் டால் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பராக இருக்கே. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு இவங்க அழகாக ரெட் கலரில் போட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பேபி பிங்க், இது வந்து எல்லோ கலர். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் உங்களோட பேபிஸ்க்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக அமைதியாக விளையாடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பக்கெட்டில் என்ன இருக்குது, இது வந்து ஒரு மினியேச்சர் பக்கெட் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிளேட் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீஸாலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாவ், சூப்பரில். பீஸாவில் வந்து வெஜிடேபிள்ஸ் எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான பீஸா மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அடுத்து என்னதுன்னா, லிட் போட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னது, அதுக்குள்ளே என்ன பார்க்கு, ஓ இது பிளேட்டுங்க. இது பீஸா வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து பிளேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பாத்திரம், அழகாக லிட்டெல்லாம் கொடுத்து க்யூட்டாக இருக்குல்ல. ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து என்ன இருக்குது, வாவ் சூப்பருங்க. 2 கப்பு இருக்குது பாருங்கள், டீ கப் இருக்குது பாருங்கள். பீஸாலாம் சாப்பிட்டுட்டு டீ குடிக்கிறதுக்காக வந்து 2 கப்ஸ் க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது வந்து ஸ்கை ப்ளூ கலர், இது வந்து பேபி பிங்க்கா. எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து என்னது, பேன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரை பேன். அதுக்கு செப்பரேட்டாக ஒரு லிட்டு. ஓப்பன் க்ளோஸ். இது மெட்டீரியல் வந்து நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. பசங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கலர்ஸும் சரி, அந்த டாய்ஸும் சரி, அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. வாவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைஃப் பாருங்கள், 2 நைஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரிஜினல்லாம் இல்லை, சும்மா டம்மி தான். ஸோ இது வந்து சேஃப்டி தான், இதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதை பாருங்கள், 2 நைஃப் கொடுத்துருக்காங்க பீஸா வந்து கட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு பீஸா, அவ்வளோதான். இந்த பக்கெட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த பக்கெட் எடுத்து வச்சாச்சு. பக்கெட்டை செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு இதை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி விளையாடலாம்
அதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டால்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து நம்ம உட்கார வச்சிடலாம். அழகாக அப்படியே உட்கார வச்சிடலாம். உட்காந்துக்கோங்க, 3 பேருமே அழகாக உட்காருங்க. நெக்ஸ்ட்டு இவங்களையும் உட்கார வச்சிடலாம். ஒழுங்காக உட்கார மாட்டிருக்காங்க இவங்க. சூப்பராக அழகாக உட்காந்துட்டாங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நம்ம பீஸா ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். இது வந்து டீ கப், இங்கே ஒரு டீ கப், இது வந்து பிளேட். ஸோ இந்த பிளேட்டில் தான் நம்ம வந்து பீஸா ரெடி பண்ணி வைக்க போகிறோம். அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். அழகாக கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஒரு பீசஸாக எடுத்து இந்த ஃப்ரையிங் பேனில் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். க்ளோஸ் இட். வாவ், சூப்பருங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. பீஸா ரெடி. நெக்ஸ்ட்டு பீஸா எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். இதில் வந்து 2 வச்சாச்சு. இன்னொருத்தவங்களுக்கு இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு கொடுத்துடலாம். வாவ், சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வச்சாச்சு. இதில் வந்து தண்ணி வச்சிடலாம். இப்போ தண்ணி வச்சிடலனால ஜஸ்ட்டு சும்மா சொல்கிறேன், நீங்கள் விளையாடும் போது அப்படி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்க பீஸாவை வந்து நம்ம இதில் வந்து எடுத்து வச்சிடலாம். அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் க்ளோஸ் பண்ணி. நம்ம வீட்டில் அப்படி தானே பண்ணுவோம், பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா சாப்பிட சொல்ல. ஸோ அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு இந்த பீஸாவை இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இது ஒரு நைஃப், இது ஒரு நைஃப். இப்போ அப்படியே கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ரெடி டு ஈட். சாப்பிட்டுங்க. இது உங்களுக்கு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு சாப்பிடுங்க. வாவ், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சாப்பிடுங்க. வாவ், என்ன இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இப்போ சின்ன வயசில் சரி, அதாவது ஜொப்பு ஜாமான்னு சொல்லுவோம். ஸோ இல்லாத ஒரு விஷயந்தான், ஆனால் அதை வந்து நம்ம ரியலாக வந்து நம்ம செய்கிற மாதிரியே வந்து செய்வோம். தண்ணி ஊற்று, குழம்பு ஊற்று, சாப்பாடு பொங்கிடுச்சு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அப்போ வந்து ஜொப்பு ஜாமான் இருந்துச்சு. இப்போ இருக்க கிட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மினியேச்சர் டாய்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அலுமினியத்தில் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 90s ஃபேவரட், இது வந்து 2Ks ஃபேவரட், சம்திங் எது வேணாலும் சொல்லலாம்ல. ஸோ அதனால தான் வந்து ஒரு ரியலாகவே பேசுகிறேன். ஸோ குழந்தைங்க விளையாடும்போது இன்னுமே வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக பேசுவாங்க. இதில் வந்து தண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து ஏதாச்சும் தண்ணி, ஏதாவது குழம்பு, சாப்பாடு அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இன்னுமே சூப்பராக விளையாடலாம். இது ஜஸ்ட்டு ஒரு மாடல், நான் இந்த மாதிரி காட்டுறேன். இதை வச்சு நீங்கள் வந்து இவங்களே வந்து குக் பண்ணுற மாதிரி, கையில் வந்து கத்தி வச்சுருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணலாம். எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குது பாருங்கள்.
இதோட ப்ரைஸ் உங்களுக்கு தெரியணும்னா எனக்கு வந்து மெசேஜ் போடுங்க, நாங்கள் உங்களுக்கு டிஎம் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட க்யூட் மினியேச்சர் டாய் செட். சூப்பராக இருக்கும். 2-3 பேரே வந்து தாராளமாக அதை வச்சு விளையாடலாம். இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த மினியேச்சர் டாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இதை பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக, அந்தளவுக்கு வந்து சூப்பர்பாக இருக்குது. ஸோ அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இன்னொரு பொம்மையோடு நாங்கள் வரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.